நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. நிறைய பேர் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஆனால் அந்த நிறைய பேரில் 1-2 பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம். நம்மளை பற்றின எல்லா காரியமும் ஷேர் பண்ணுவோம். நம்மளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, நம்மளுடைய சீக்ரெட்ஸ் என்னது, நம்ம வளர்ந்து பெரியவங்களானதுக்கப்புறம் நம்ம என்னவா ஆகணும், நம்மளுடைய லைஃபோட கோல் என்ன, எய்ம் என்ன, இந்த மாதிரி நிறைய முக்கியமான காரியங்களை 2-3 பேர்கிட்ட, நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்க 2-3 பேர்கிட்ட தான் சொல்லுவோம். அண்ட் இவங்க தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவங்க தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. எப்படி நம்மளுக்கு எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களோ, 3 மரங்கள் வந்து இதே மாதிரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சா. அந்த 3 ட்ரீயும் தான் வளர்ந்து வர டைமில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எந்த ஒரு காரியத்தையும் மறைச்சிக்கவே மாட்டாங்களாம். எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க முக்கியமாக எதை ஷேர் பண்ணி டெய்லி எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, நாங்கள் 3 ட்ரீஸும் நம்ம பெரிய மரமாக வளர்ந்து என்னவா ஆகணும்னு ஆசை. 3 ட்ரீக்கும் ஒரு ஆசைகள் இருந்துச்சு. அப்படி என்ன இந்த 3 மரங்களுக்கு கனவு அப்படின்னா, இதில் முதல் மரத்துக்கு என்ன தெரியுமா ஆசை? அது வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிச்சான், நான் பெரிய மரமாக வளர்ந்து என்னை வந்து இந்த மரம் வெட்டுறவங்க கொண்டு போய் வுட் வச்சு, கார்பெண்டர்ஸ் வந்து வுட் வச்சு நிறைய திங்ஸ்லாம் செய்வாங்க. நம்ம வீட்டில் கூட வுட் வச்சு செஞ்ச நிறைய பொருட்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னை வெட்டி கொண்டு போகிறவங்க என்னுடைய மரத்தை வச்சு அவங்க ஒரு பெரிய கட்டில் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிச்சான். அப்போது அந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் 2 மரங்களும் கேட்டுச்சான், ஏன் கட்டில் செய்யணும், எங்களுக்கு புரியலையே அப்படின்னு கேட்கும்போது இந்த மரம் சொல்லிச்சான், ஆமாம், என்னை வந்து பெரிய கட்டிலாக செஞ்சு நம்ம நாட்டு ராஜா இருக்கார்ல, அவருடைய அரண்மனையில் இருக்கிற ராஜாவோட பர்சனல் பெட்ரூம் ஸ்பேஸ், அந்த பெட்ரூமில் என்ன வைக்கணும், நான் வந்து ராஜாவுடைய கட்டிலாக நான் மாறணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிச்சா. அப்போ அந்த மற்றவங்க வந்து சரி ஓகே இதுதான் உனக்கு ஆசை, ஆனால் எதனால அப்படின்னு கேட்கும்போது இந்த மரம் சொல்லிச்சான், ஆமாம், நான் அந்த மாதிரி ஒரு பெரிய கட்டிலாகி ராஜாவுடைய பெட்ரூமில் நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ராஜா வந்து தன்னுடைய பெட்ரூமுக்கு வந்து என் மேலே படுத்து தான் ரெஸ்ட் எடுப்பார். ராஜாவே என் மேலே படுத்து தான் ரெஸ்ட் எடுப்பார். அது மாத்திரம் இல்லை, ராஜா வந்து முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் என் மேலே படுத்து அவர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போது தான் யோசிப்பார். முக்கியமான காரியங்களெல்லாம் தனியாக இருக்கும்போது பெட்ரூமில் இருந்து தான் அவர் யோசிப்பார். எனக்கு இதுதான்ப்பா ஆசை, எப்படியாச்சும் ஒரு பெரிய கட்டிலாக நான் மாறி நான் ராஜாவுடைய அரண்மனையில் அவருடைய பெட்ரூம் ஸ்பேஸில் நான் இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் மரம் தன்னுடைய ஆசையை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிச்சான். 2வது மரம் சரி உன்னோடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சு, ஓகே உன்னுடைய ஆசை என்னன்னு எனக்கு தெரிஞ்சது, உன்ன மாதிரி எனக்கு ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே மூஞ்சிங்களை டெய்லி பார்க்கணும், இப்படிலாம் எனக்கு ஆசை கிடையாது. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா, என்னை வெட்டி கொண்டு போகிறவங்க என்னுடைய வுட் வச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கப்பல் கட்டணும். சும்மா அந்த போட்டெல்லாம் கிடையாது, பெரிய கப்பல், பெரிய ஷிப் கட்டணும் என்னை வச்சு, நான் வந்து ஒரு பெரிய ஷிப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லிச்சா. ஏன் தெரியுமா நான் ஷிப்பாக மாறணும்னு சொல்கிறேன், நான் உன்கிட்ட சொன்னல உன்ன மாதிரி ஒரே இடத்துலலாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு அதெல்லாம் ஆசை கிடையாதுன்னு. ஆமாம், எனக்கு வந்து பெரிய ஷிப்பாக மாறி நான் உலகம் ஃபுல்லாக சுற்றி வரணும், என் மேலே நிறைய மக்கள்லாம் ஏறி அவங்க ஒரு கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ணணும், இப்படி நான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்குள்ளே இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவாங்கள்ல, குட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, குட்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எனக்கு வந்து இதனால நான் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருவேன். எப்படி தெரியுமா, நான் ஒன்று மக்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், அதே சமயம் நான் உலகம் ஃபுல்லாக சுற்றி வருவேன். எனக்கு ஒரே இடத்துலலாம் இருக்கணும்னு ஆசை கிடையாது, ஆனால் உலகம் ஃபுல்லாக சுற்றி நான் என் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ட்டு 2வது மரம் சொல்லிச்சான். இது 2 பேருடைய கனவுகளை கேட்டுட்டு இருந்த 3வது மரம் பார்த்துட்டு, ஓகே உங்களுடைய ஆசையெல்லாம் எனக்கு புரியுது, ஆனாலும் எனக்கு உங்களை மாதிரி நான் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஒருத்தவங்க வெட்டிட்டு என்னை வச்சு ஒரு பொருளை உருவாக்குறது இப்படியெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது, உங்களை மாதிரி இப்படிலாம் எனக்கு ஆசை கிடையாது. எனக்கு வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன்ல, இங்கேருந்து நான் வளர்ந்துட்டே வரேன் பார்த்தீங்களா, இப்படியே நான் வளர்ந்து 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 பெரிய மரமாக ஆகி அப்படியே அந்த வானத்தை தொடுற அளவுக்கு நான் வளரணும் அப்படின்ட்டு இந்த மரம் சொல்லிச்சான். அப்போ மற்ற 2 மரம் கேட்குது, என்னது வானத்தை தொடுற அளவுக்கு நீ வளரணுமா, ஏன் உனக்கு இப்படி ஒரு ஆசை, அப்படி வளர்ந்து நீ என்ன பண்ண போகிற, ஒரு பொருளாக மாறணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட நீ நினைக்க மாட்டேங்கிற, உன்னுடைய ஆசை என்னதான் அப்படின்னு கேட்கும்போது அந்த மரம் சொல்லிச்சான்,
எனக்கு வந்து இந்த மாதிரி பெருசாக வானத்தை தொடுற அளவுக்கு நான் வளர்ந்து மேலேருந்து நான் கீழே இருக்கிற மனுஷங்களெல்லாம் பார்ப்பேன், இதுதான் எனக்கு ஆசை. அது மாத்திரம் கிடையாது, வானத்தில் தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் வானத்தை தொடுற அளவுக்கு வளர்ந்து நான் கடவுளை பார்க்கணும். உங்களை மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய ஆசை ரொம்ப பெருசு, எனக்கு அந்த கடவுளே நான் பார்க்கணும், இதுதான் எனக்கு ஆசை அப்படின்ட்டு இந்த 3வது மரம் சொல்லிச்சான். இப்படி இந்த 3 மரங்களும் டெய்லி அதுங்களுடைய கனவை பற்றி பேசி ஒவ்வொரு நாளும் மாறி மாறி என்கரேஜ் பண்ணிப்பாங்க. அண்ட் வளர்ந்து வர இந்த டைமில் அவங்க வந்து தன்னுடைய ஃப்யூச்சரில் நம்ம எப்படியே ஆக போகிறோம் அப்படின்றத எதிர்பார்த்துட்டே வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சா இந்த 3 மரமும். இந்த 3 மரங்கள் தான் ஆசைப்பட்ட மாதிரி வளர்ந்து தான் ஆசைப்பட்ட காரியங்கள் அதுங்களுடைய லைஃப்பில் நடந்துச்சா இல்லையா அப்படின்றத இந்த கதையில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக கேளுங்க. வருஷங்கள் அப்படியே கடந்து போகுது. இந்த 3 மரமும் தன்னுடைய கனவு நிறைவேறுற அந்த நாள் எப்போ வரும் அப்படின்ட்டு காத்துட்டு வளர்ந்துட்டே இருக்குதுங்க. ஒரு நாள் பாருங்க, இந்த மரம் வெட்டுறவங்க அந்த காட்டுக்குள்ளே வராங்க. வந்து அப்படியே எல்லா மரத்தையும் பார்த்துட்டு அவங்க வந்து ஓகே, இந்த ஃபஸ்ட்டு மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்தை ஒருத்தவங்க வெட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மரத்துக்கு செம்ம ஜாலி. ஓகே, நான் வந்து என்னுடைய கனவு நிறைவேறதுக்கான அந்த நாள் இதுதான், இதிலேருந்து என்னுடைய கனவு வந்து நிஜமாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வெட்டுறவங்களோட அந்த மரம் வந்து போகுது. அப்போ அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ அந்த கார்பெண்டர் பார்த்துட்டு ஓகே, இந்த மரத்தை வந்து நம்ம எப்படியாவது பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் யோசிக்கிறாரு. யோசித்து முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அவர் வெட்டும்போது இந்த மரத்துக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது, நான் வந்து பெரிய கட்டில் ஆகணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டேன். அப்படி என்னை பெரிய கட்டிலாக மாற்றணும் அப்படின்னா இவங்க பெரிய பெரிய பலகையாக தானே செய்யணும், வெட்டணும். ஆனால் இவர் என்னது குட்டி குட்டி பலகையாக வெட்டுறாரு, என்ன நடக்குதுன்னு சொல்லி சரி நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த மரம் என்ன பண்ணுது, கத்த ஆரம்பிக்குது. என்னை ப்ளீஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டாதீங்க, என்னை பெருசாக வெட்டுங்க, எனக்கு பெரிய கட்டிலாக ஆகணும், மரக்கட்டிலாக ஆகணும் தான் ஆசை, என்னுடைய ஆசையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க அப்படின்ட்டு இந்த மரம் கூச்சல் போடுது. ஆனால் மரம் பேசினா மனுஷங்களுக்கு கேட்குமா? கேட்கலையே. அந்த கார்பெண்டருக்கு கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணார், தான் மனசில் என்ன நினச்சாரோ அது போல் அதை வந்து சின்ன சின்ன பலகையாக வெட்டினார். இந்த மரம் போராடி பார்த்துச்சு, கத்தி பார்த்துச்சு, ஆனால் அதால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது அவர் வந்து சின்ன சின்ன பலகையாக இது பண்ணி அதை என்ன பண்ணார், அந்த பலகையெல்லாம் சேர்த்து அவர் என்ன தெரியுமா செஞ்சார், பெரிய கட்டில்லாம் செய்யலை, சின்ன கட்டில் கூட செய்யலை. அவர் இந்த மாட்டு தொழுவத்தில் வைக்கிற முன்னணையாக அதை செஞ்சார். மாட்டு தொழுவத்தில் வைக்கிற அந்த மேஞ்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி செஞ்சார். அதில் என்ன பண்ணுவாங்க, மாட்டு தொழுவத்தில் கொண்டு போய் வச்சு அது மேலே தான் வைக்கோல் எல்லாம் போட்டு மாடு அதுலேருந்து தான் வைக்கோல் எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி அந்த மரத்தை வச்சு அவர் செஞ்சுட்டாரு. இந்த மரத்துக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னை இப்படி மாட்டு தொழுவத்தில் போய் போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் ரொம்ப அழுதுச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். ஆனால் அதால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடிஞ்சது, அதால் எதையுமே மாற்ற முடியல. இப்போ அந்த மரம் என்னவா மாறி இருக்குது, இந்த மாட்டு தொழுவத்தில் வைக்கிற முன்னணையா மேஞ்சரா அது வந்து மாறி இருக்குது. கொண்டு போய் மாட்டு தொழுவத்தில் வச்சுட்டாங்க. அப்போ அந்த மரம் நினைக்குது, என்ன என்னால் பண்ண முடியும், நான் எவ்வளோ என்னால் முடியுமோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு, இதில் எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் என் தலையெழுத்து இவ்வளோதான் போல, எனக்கு அளந்தது இவ்வளோதான் போல, சரி இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தாகணும்னு இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லி அது வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுதான். நம்ம கூட நிறையா பேர் சில சூழ்நிலைகள் நம்ம லைஃப்பில் வரும்போது என்ன பண்ணுறது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் இதை மாற்ற முடியல, எனக்கு அளந்தது இவ்வளோ தான் போல், என் தலையெழுத்து இப்படி தான் போல், என் தலையெழுத்து இப்படி இருக்குது, யாரால் மாற்ற முடியும், இந்த மாதிரி டயலாக்ல சொல்லுவோம்ல. இப்போ இந்த மரம் பாருங்கள் அதே மாதிரி சொல்லுது. அதுக்கப்புறம் சரி வாழ்க்கை இப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அது வாழ ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போகுது. அப்போது அந்த மாட்டு தொழுவம் இருக்கிற அந்த ஊரில் திடீர்னு பாருங்கள், ஒரு நாள் வெளியூர்லேருந்து நிறைய மக்கள் இந்த ஊருக்கு வராங்க. வந்து எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு இடத்துல தங்குறாங்க. அப்போ இந்த மரம் பார்க்குது, என்னப்பா நடக்குது இங்கே, ஒன்றுமே புரியலையே, எல்லாருமே வெளியூரில் இருக்கிறவங்களாம் நம்ம ஊருக்கு வராங்க, இங்கே வந்து தங்குறாங்க அப்படின்ட்டு இது யோசிக்குது. சரி என்னவோ நடக்குது அப்படின்ட்டு அது இருக்குது. அப்போது பாருங்கள் லேட் நைட் ஆகும்போது ஒரு அண்ணனும் அக்காவும் அந்த ஊருக்கு வராங்க. அந்த அண்ணனும் அக்காவும் நிறைய இடத்துல தேடி பார்க்குறாங்க, நான் உங்களுக்கு இருக்கிறதுக்கு தங்குறதுக்கு இடமே கிடைக்கல. கடைசியில் இந்த மாட்டு தொழுவத்துக்குள்ளே வராங்க. வரும்போது இந்த மாட்டு தொழுவத்தோடைய ஓனர் இருப்பார்ல, அவர் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேறு இடம் இல்லை, நீங்கள் கொஞ்சம்
அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல தங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அண்ணனும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமாக சரி ஓகே பரவாயில்ல நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு தொழுவத்துக்குள்ளே வராங்க. அப்போ இந்த மரம் வந்து பார்க்குது, என்னது இது, மாட்டு தொழுவத்தில் மனுஷங்க போய் தங்குவாங்களா, இவங்க 2 பேரும் ஏன் இங்கே வராங்க அப்படின்ட்டு யோசிக்குது. அப்புறம் அந்த அக்காவை பார்க்கும்போது இந்த அக்கா ஏன் வித்தியாசமாக இருக்காங்க, என்னமோ சரியில்லையே இந்த அக்கா கிட்ட, இந்த அக்கா நார்மலாகவே இல்லையே அப்படின்ட்டு இந்த மரம் யோசிக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னு இந்த மரத்துக்கு புரியல. சரி ஓகே அவங்க வந்து தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட்டுருது. ராத்திரி ஆகுது. இப்போ திடீர்னு பாருங்கள் இந்த தொழுவத்தில் அந்த அக்காவும் அண்ணனும் இருந்த இடத்துல இருந்து அந்த அக்கா பயங்கரமாக கத்துறாங்க. பயங்கரமானா அவ்வளோ பயங்கரமாக கத்துறாங்க. இந்த மரத்துக்கு பயமே வந்துடுச்சு. ஐயோ இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன ஆச்சோ, இப்படி கத்துறாங்களே அப்படின்ட்டு யோசிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் ஒரு குழந்தை கத்துற சத்தமும் கேட்குது. அப்போ இந்த மரம் என்னடா இது, குழந்தை வந்த மாதிரி இல்லையே, அப்புறம் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அண்ணனும் அக்காவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு அழகான குழந்தைய உள்ளேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் இந்த மரத்துக்கு புரியுது, ஓ இந்த அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்குதா, அதுதான் அந்த அக்கா பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாங்கன்னா என்னது, வயிறு பெருசாக இருந்திருக்கும் அந்த அக்காவுக்கு, இந்த மரத்துக்கு அது தெரியல. ஓகே குழந்தை தான் இருந்திருக்கு போல். அப்போ இந்த அக்கா வந்து இப்போ தான் பிரசவ வலி வந்து அந்த அக்கா குழந்தை பெற்றெடுத்துருக்குறாங்க அப்படின்றத இந்த மரம் புரிஞ்சுக்குது. சரி ஓகே என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த அண்ணனும் அக்காவும் அந்த குழந்தைய அழகாக துணியில் சுற்றி கரெக்டாக அந்த மரத்து மேலே இந்த முன்னணையில் வந்து அந்த குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த மரத்துக்கு என்ன தோணியிருக்கும், என்ன தெரியுமா தோணுச்சு, நான் வந்து என்னவோ ஆசைப்பட்டேன், ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் ராஜா என் மேலே படுத்தி இளைப்பாறணும்னு நான் நினச்சேன். ஆனால் என் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த குழந்தைய போய் என் மேலே படுக்க வச்சுருக்குறாங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மரம் வந்து இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே போக போக திடீர்னு அந்த ஊரில் இருக்கிற ஷெப்பர்ட்ஸ், இந்த மேய்ப்பர்கள்லாம் வராங்க. லைனாக எல்லாரும் சேர்ந்து வராங்க. வந்து அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஆச்சரியத்தில் அவங்க எல்லாருமே அப்படியே நீல் டவுன் பண்ணி பவ் டவுன் பண்ணி அந்த குழந்தைய ஆராதிக்கிறாங்க. அப்போ இந்த மரத்துக்கு ஒன்றும் புரியல, என்னது இது, குழந்தைக்கு முன்னால் போய் எல்லாரும் அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே என்ன அப்படின்னும் போது அந்த மேய்ப்பர்கள் எழுந்து நடந்த சங்கதிகள் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம், அப்போ திடீர்னு ஒரு ஏஞ்சல் வந்து எங்களுக்கு வந்து மேசியா பிறந்திருக்கிறாரு, அதோடைய அடையாளம் என்னன்னா பிள்ளைய வந்து துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லிட்டு போனார். அதனால இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியாவை வரவேற்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரத்துக்கு சரியான ஷாக்கு. என்னது, உலகத்தை ரட்சிக்க வந்த மேசியாவா இவர், நான் வர என்னென்னமோ நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா அது சொல்லுது, நான் இந்த எங்கள் நாட்டை ஆள்ற ராஜாவுடைய கட்டிலாக தான் நான் மாறணும்னு நினச்சேன், ஆனால் கடவுள் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறாரு, இந்த மேசியாவே என் மேலே படுத்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்து ஆசைப்பட்டது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அதை விட பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் என் மூலமாக என் வாழ்க்கையில் நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மரம் கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சான். கடவுள் வந்து எனக்காக பெஸ்ட் பிளான் தான் வச்சுருக்காரு, அது எனக்கு இப்போ தான் புரியுது, இவ்வளோ நாள் நான் முறுமுறுத்து இருந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லிச்சான். பல வருஷங்கள் கழித்து அந்த காட்டில் மரம் வெட்டுறவங்க போகிறாங்க. போய் அந்த 2வது மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ அந்த மரத்துக்கு ரொம்ப ஹாப்பி, ஓகே முதல் மரம் அதோடைய கனவு அடையிறதுக்கு போயிடுச்சு, இப்போ நான் வந்து என்னுடைய வாய்ப்பு வந்திருக்குது, நானும் போய் நான் விருப்பப்பட்ட மாதிரி பெரிய கப்பலாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இன்னொரு மரத்துக்கு பாய் சொல்லிவிட்டு பாய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது. மரம் வெட்டுறவங்க அதை வெட்டி எடுத்துகிட்டு போய் கார்பெண்டரி பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணும்போது அது என்ன பண்ண, பெரிய பெரிய பலகையாக வெட்டினா தானே பெரிய கப்பல் உருவாக்க முடியும், பிரம்மாண்டமான கப்பல் உருவாக்க முடியும். ஆனால் அவங்க சின்ன சின்ன பலகையாக வெட்டுறாங்க. அப்போ அந்த மரம் யோசிக்குது, ஏன் சின்ன சின்ன பலகையாக வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கத்த ஆரம்பிக்குது, கெஞ்சி பார்க்குது, அழுது பார்க்குது, என்னை பெரிய கப்பலாக செய்யுங்க, என்னை பெரிய கப்பலாக செய்யுங்க, எனக்கு சின்னதாக இருக்க வேண்டாம், நான் பெருசாக இருக்கணும், நான் உலகெல்லாம் சுற்றணும் அப்படின்னு தன்னுடைய ஆசையெல்லாம் சொல்லுது. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன சின்ன பலகையாக வெட்டி பெரிய போட் செய்யலை, பெரிய கப்பல் செய்யலை, ஆனால் சின்னதாக ஒரு போட் செஞ்சு விற்கிற இடத்துல வச்சுட்டாங்க. இந்த மரம் நினைக்குது, ஐயோ பெரிய கப்பல் ஆகணும், போட்டில் எப்படி உலகெல்லாம் சுற்ற முடியும், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி இதை மாற்றுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப யோசிக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்க டைமில் சீமோன் அப்படின்ற ஒரு அண்ணன் வந்து இந்த போட்டை வாங்குறாரு.
அப்போ இது பார்க்குது, ஓகே இந்த அண்ணன் வாங்குறாரு, இவர் யாராக இருக்கும், இவர் ஏன் வாங்குறாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு மீனவர், மீன் பிடிக்கிறவங்க. அவங்க வந்து இந்த போட்டை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ மீன் பிடிக்கிறவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போட்டை? மீனெல்லாம் கடலில் போய் பிடிச்சி அது போட் மேலே வைப்பாங்களே. இந்த போட்டுக்கு தலைகால் புரியல. ஐயோ, நான் வந்து பெரிய கப்பலாகி உலகெல்லாம் சுற்றணும், மனுஷங்களாம் கொண்டு போகணும், நான் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன். கடைசியில் என் மேலே மீனெல்லாம் போட்டு நாத்தம் அடிக்குமே, இப்படி ஒரு வாழ்க்கையாக எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் வந்து ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுச்சான். இதை என்னால் மாற்றவே முடியாதா, கடவுள் இருக்காரா இல்லையா, எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றது ரொம்ப புலம்புச்சான், அழுதுச்சான், ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே மாற்ற முடியல. மறுபடியும் இந்த மரமோ சரி, என் தலையெழுத்து அவ்வளோதான், இதை யாரால மாற்ற முடியும், எனக்கு கலந்தது இவ்வளோதான் போல், என் வாழ்க்கை இப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி போனால் போது, நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீமோன் அண்ணன் கூட போயிடுச்சு. அந்த அண்ணன் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அந்த போட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் பாருங்கள், இந்த அண்ணன் நைட்டெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் விடிய காத்தால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கடற்கரைக்கு வந்து வலையெல்லாம் அலசிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து தூரத்தில் ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் பின்னால் வந்து ஒரு பெரிய கூட்டம் மக்களே நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ இந்த போட் பார்த்துட்டே இருக்குது. அப்போ அந்த போதகர் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவர் பாட்டுக்கு வந்தார். அந்த போட்டில் வந்து கொஞ்சம் தண்ணிக்குள்ளே தள்ளிட்டு அவர் பாட்டுக்கு அந்த போட் மேலே ஏறி அவர் வந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ அந்த போட் பார்க்குது, என்னடா இது, இவர் பாட்டுக்கு வந்தார், அவரை ஃபாலோ பண்ணிட்டு இத்தனை மக்கள் வந்தாங்க, அவர் எதுவுமே கேட்காம அவர் பாட்டுக்கு போட் மேலே ஏறுறாரு, அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காரு, யார் இவர் ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அது யோசிச்சுட்டு இருந்துச்சு. அப்போ அவர் வந்து அநேக காரியத்தை குறித்து மக்களுக்கு வந்து அவர் போதனை செஞ்சுட்டு இருந்தாராம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அவர் அந்த சீமோன் அப்படின்றவர்கிட்ட வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, நீ என்ன பண்ணு, ஆழத்தில் போய் வலையை போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ உனக்கு நிறையா மீன் கிடைக்கும் அப்படின்னும் போது அந்த சீமோன் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயரே முழுவதும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் ஒரு மீன் கூட எங்களுக்கு அகப்படலை, ஆனாலும் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் திருப்பி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி போட் எடுத்துகிட்டு போய் ஆழத்தில் வலைய போட்டால் பயங்கர ஆச்சரியம், அவ்வளோ மீன் கிடச்சிதான், அவ்வளோ மீன் கிடச்சிது. ஒரு போட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கையை காமிச்சு இன்னொரு போட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி 2 போட்டும் அமிழத்தக்கதாக அவ்வளோ மீன் அன்னைக்கு பிடிச்சாங்களாம். அப்போ இதை பார்த்துட்டு இந்த போட்டுக்கு, இந்த மரத்துக்கு ஒன்றுமே புரியல, யாருடா இந்த மனுஷர், அவர் பாட்டுக்கு வந்து போதனெல்லாம் செஞ்சார், இப்போது தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி அவர் சொன்னது அப்படியே நடக்குதே, யார் இவர் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சீமோன் அண்ணன், அவரோட பேர் சீமோன் பேதுரு, அவர் அப்படியே வந்து இந்த போதகருடைய பாதங்களை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் அப்படின்ட்டு இப்படி சொல்லும்போது அந்த போட் பார்த்துட்டு அப்போதான் இந்த போட்டுக்கு புரியுது, அப்போது இவ்வளோ நேரம் என் மேலே ஏறி பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தது இயேசு கிறிஸ்துவா, இவரை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேனே, இவர் தான் மேசியான்னு சொன்னாங்களே, இவர் வந்து நல்ல காரியங்கள் தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கிறாரு, மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் மக்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரே, இப்போதான் எனக்கு புரியுது, அப்போ இவரு தான் இந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான் இவ்வளோ நேரம் என் மேலே உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரா, எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு, என்னால் இதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான் அந்த மரம். அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணிச்சான், ஓகே நான் வந்து ஒரு விதமாக என்னுடைய ஃப்யூச்சரை பிளான் பண்ணி வச்சுருந்தேன், என் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்கணும், நான் இப்படி இருக்கணும்லாம் ஆசைப்பட்டிருந்தேன், ஆனால் நான் ஆசைப்பட்டதுக்கும் விட மேலான ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்குறாரு. அப்போ கடவுளுக்கு கண்டிப்பாக என் லைஃப் மேலே ஒரு அக்கறை இருந்திருக்குதான், இல்லை நான் ஆசைப்பட்டதை விட பெஸ்ட்டான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த மரம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துச்சான், அதோடைய லைஃப்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துச்சான். இன்னொரு மரம் இருக்குல்ல, அதோடைய லைஃப்பில் என்ன தெரியுமா ஆச்சு, பல வருஷம் கடந்து மறுபடியும் இந்த மரம் வெட்டுறவங்க அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மரத்துக்கு வெட்டி ஒன்று ஆகணும்னு ஆசையாக, இல்லை அதுக்கு என்னை யாரும் வெட்டக்கூடாது, நான் வளர்ந்து வானத்தை தொடணும், கடவுளை பார்க்கணும், அதோடைய ஆசை வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்தை வந்து வெட்டுறாங்க, அது கத்துது, என்னை வெட்டாதீங்கன்னு கெஞ்சுது, யாரும் கேட்கல, அதை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ஆசையெல்லாம் நாசமாக போகுதே, என்ன இப்படி மோசமாகுதே, இப்படி பண்ணுறாங்களே
பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது தான் அதான். ஆனால் அது சொன்னதை யாருமே கேட்கல. மரம் வெட்டுறவங்க அதை வெட்டி எடுத்துகிட்டு போய் அதை வந்து ஒரு பொருளாக செஞ்சாங்களாம். என்னை நீங்கள் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக கூட செஞ்சுருக்கலாம். என்னை இப்படி பண்ணதே எனக்கு விருப்பம் இல்லை, என்னை வெட்டினதே எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக செஞ்சுருக்கலாம். என்னை ஏன் இப்படி செஞ்சீங்க, என்னை ஏன் ஒரு சிலுவையாக வெட்டினீங்க, என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, என்னை ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்ட்டு அந்த மரம் ரொம்ப புலம்பிச்சான். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப மோசமான பாவம் செஞ்சவங்கள தான் இந்த சிலுவை மரத்தில் தொங்க விடுவாங்க, சிலுவையில் அறைவாங்க. ஏன்னா அந்த சிலுவைன்ற சின்னம் வந்து ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்துச்சு. யார் ரொம்ப கொடுமையான பாவங்கள் குற்றங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் தான் முடிவு அப்படின்னு சொல்லி, மரணம் தான் தண்டனை அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த சிலுவையில் அறைவாங்க. ஸோ இப்படி அவமானத்தையாக எனக்கு தருவீங்க, இப்படி என்னுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் அவமானமாக அசிங்கமாக போயிடுச்சு, இப்படி நாசமாயிடுச்சு என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த மரம் ரொம்ப முறுமுறுத்துச்சான், ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அப்போ என்ன பண்ணாங்க, இதை வந்து சிலுவையாக செஞ்சவங்க சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் ஒரு மனுஷர் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை ரொம்ப அடிச்சிருக்காங்க, வேதனைப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப துன்புறுத்தியிருக்காங்க. அவர் ரத்தம் சொட்ட சொட்ட உடம்புல பாதி உயிரே இல்லாத மாதிரி அவர் கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காரு. அவர் மேலே இந்த சிலுவை மரத்தை கொண்டு போய் வச்சு நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மரம் கத்துது, டே அவரே பாதி உயிர் போன மாதிரி இருக்காருடா, அவரே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, அவர் மேலே ஏன்டா என்னை வைக்கிறீங்க, நான் ரொம்ப வெயிட்டாக இருப்பேன்டா, அவர் எப்படிதான் என்னை தூக்குவாருன்னு இந்த மரம் கத்துது. ஆனால் யாருமே அதை கேட்கல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மனுஷரை கஷ்டப்பட்டு இதை தூக்குறாரு. ஆனால் அவரால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே போக முடியல, அப்படியே கீழே போட்டுடுறாரு. உடனே வழியில் போகிற இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த மரத்தில் அந்த தூக்கிட்டு போக சொன்னாங்க பார்த்தீங்களா ஆரம்பத்தில், அவரை என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அப்போ இந்த மரத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னை வந்து வேறு எதுவாக வேணால் செஞ்சுருந்துருக்கலாம், சரி நான் ஆசைப்பட்டது தான் என் வாழ்க்கையில் நடக்கலைனாலும் டீசெண்டாக ஏதாவது ஒன்றா என்னை மாற்றிருக்கலாமே, என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி முடியணும், இப்படி மோசமாக என் வாழ்க்கை ஏன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சான். அப்போது அந்த தொங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து தன்னுடைய உயிர் போக போக உடம்புல இருக்கிற கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்துறாரு. ஆனால் அந்த மோசமான ரொம்ப கொடுமையான ஒரு நேரத்தில் கூட அவர் நிறைய காரியங்களை பேச ஆரம்பிச்சாராம். என்ன தெரியுமா, அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாராம், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட அந்த மரத்துக்கு என்னது, இவங்களெல்லாம் மன்னிக்க சொல்லி இவர் பிதா கிட்ட, இவர் கடவுள்கிட்ட வேண்டுறாரா, என்ன நடக்குது இங்கே, இவரே ஏதோ தப்பு செஞ்சனால தானே இவர் சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்க, ஆனால் இவரையே இப்படி ஜெபம் பண்ணுறாரு, அதுவும் தன்னை இவ்வளோ துன்புறுத்தினவங்களை மன்னிங்கன்னு யாராச்சும் போய் ஜெபம் பண்ணுவாங்களா, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு, என்ன யார் இவர் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மரத்தில் தொங்குறவரை போலவே ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் 2 பேரை இதே மாதிரி சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் வருது. ரைட் சைடில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவர் நடுவில் இந்த மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறவர் பார்த்து சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் சேர்த்து காப்பாற்று, நீனும் காப்பாற்றிக்கோ, எங்களையும் சேர்த்து காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த மரத்துக்கு புரியுது, நீ கிறிஸ்துவானாலா, அப்போது என் மேலே தொங்கிட்டு இருக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்துவா, நான் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேனே, அவர் தப்பே பண்ணதில்லைன்னு தானே சொல்லுவாங்க, அப்புறம் ஏன் இவரை வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, அதனால தான் இவர் வந்து இவங்களெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி இந்த நிலைமையில கூட மக்களெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரா அப்படின்ட்டு அந்த மரத்துக்கு ரியலைஸ் ஆச்சான். அந்த மரம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறையா காரியங்களை கேள்விப்பட்டிருக்குது, அவர் தான் இந்த மனிதர்களை ரட்சிக்க வந்த மேசியா, அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், இந்த மாதிரி எல்லா காரியமும் இந்த மரத்துக்கு தெரிஞ்சிருந்தது. அப்போதான் இந்த மரம் ரியலைஸ் பண்ணிச்சான், அப்போது பரிசுத்தமுள்ள இந்த தேவன் இயேசு கிறிஸ்து தான் என் மேலே தொங்கிட்டு இருக்கிறாரா, இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு சொல்லி அதை ரியலைஸ் பண்ணிச்சான். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து அந்த மரத்தில் தொங்கி தன்னுடைய ஜீவனை விட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுந்தார். அவர் இறந்து அப்படியே போகலை, அவர் உயிரோடு எழுந்து அவர் மரணத்தை ஜெயித்த ஒரு தேவனாக அவர் காணப்பட்டார். அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த அவமானத்தின் சின்னமாக இருந்த இந்த கிராஸு ஒரு வெற்றியின் சின்னமாக, ஒரு நம்பிக்கையின் சின்னமாக இந்த கிராஸ் வந்து மாறுச்சுல. உலகம் எல்லாம் வந்து இந்த கிராஸ் அப்படின்ற சிம்பிள் வந்து ஃபேமஸ் ஆச்சு. கரெக்டாக
அப்போ தான் இந்த மரம் ரியலைஸ் பண்ணிச்சான், நான் வந்து ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய லைஃப் டைரெக்ஷன் போகவே இல்லை. நான் என்னவோ நினச்சேன், ஆனால் என்னோடய வாழ்க்கை என்னவோ மாதிரி போச்சு. ஆனால் நான் ஆசைப்பட்டதை விட இல்லை, நான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை, ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரே. சரி, நான் இவ்வளோ நாள் முறுமுறுத்துட்டு வாழ்ந்துட்டேனே, ஆண்டவர் என்னோடய லைஃப்பில் என்ன வச்சிருக்கிறாரு, என்ன நோக்கத்திற்காக என்னை உருவாக்கினாரு, என்ன பாதையில் நடத்தி கொண்டு போயிட்டுருக்கிறாரு, எதுக்காக இந்த பாதையில் என்னை நடத்திட்டுருக்காருன்னு கூட நான் புரிஞ்சுக்காமல் இப்படி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, தன்னுடைய வாழ்க்கைக்காக நன்றி சொல்லி அது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக கடவுளுக்கு இருந்துச்சான். ஆமாங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம்ல. அது மாத்திரம் இல்லாமல் யோவான் 3:6 For God so loved the world that he gave his only begotten son, for whoever believes in him shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். For God so loved the world அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம மேலே, மனிதர்களாகிய நம்ம மேலே, நம்ம எல்லாரும் பாவிகள் தான்ல, ஆனாலும் நம்ம மேலே அன்பு வைத்திருந்த நிமித்தமாக கடவுள் வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து பாவமே அறியாத சுத்த கண்ணர் அப்படின்னா அவர் வந்து பாவமே செய்யலை, பரிசுத்தமாக வாழ்ந்தார். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு நம்மளுக்கு வேதத்தில் சொல்லியிருக்குது. அப்போ நம்மளாம் செஞ்ச பாவத்துக்கு யார் ஒரு நிவாரணம் செலுத்துவா? நம்மளாம் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை தீர்க்கிறதுக்காக தான், நமக்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து அவர் பாவமே அறியாத ஒரு ஜீவ பலியாக அவர் வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. நம்ம எல்லாருமே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம்ல, ரொம்ப ஹாப்பியான டைம் ஆஃப் தி இயர் கிறிஸ்மஸ் தான். அப்போது ஏசப்பா நமக்காக தான், நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும், நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்ம என்ன பண்ணணும், அதுலேருந்து நம்ம விட்டு விலகிட்டோம், நம்ம வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அது மாத்திரம் இல்லை, எப்படி இந்த 3 மரத்துடைய ஃப்யூச்சரும் கரெக்டாக அதுங்க ஆசைப்பட்டதை விட ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அந்த மரங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பெஸ்ட்டான பிளான் வச்சுருக்காரு. நம்ம வந்து எனக்கு இது ஆசை, எனக்கு அது ஆசை, எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நிறையா கனவுகள் வச்சுருப்போம். கடவுள் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரா? கிடையவே கிடையாது. எரேமியா 29:11 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு எதுவான நினைவுகளே அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. ஃப்யூச்சரில் நான் இதுவாகணும் அதுவாகணும், உங்களுக்கு என்ன கனவு என்ன ஆசை இருந்தாலும் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் வந்து நான் நினைக்கிறது தான் உன் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லலை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. ஒரு வேளை நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கலை அப்படின்னா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கான பெஸ்ட்டான ஒரு பிளான் வச்சுருக்காரு. அந்த பாதையில் தான் ஆண்டவர் உங்களை நடத்தி போவார். ஸோ நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸை தொடர்ந்து நம்மளுக்கு நியூ இயர் வருது, புது வருஷம், நிறையா வந்து ஆன்டிசிபேஷன் இருக்குல்ல, நம்மளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள், நிறையா எக்ஸைட்டிங்கான திங்ஸ் நடக்கணும், நான் வந்து இது பண்ணணும், அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், நிறைய காரியங்கள் இருக்கும். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? நான் உனக்காக நினைத்திருக்கிறேன், நான் உனக்காக வச்சுருக்க பிளான்ஸ் எல்லாம் பெஸ்ட் பிளான்ஸாக இருக்கும். அண்ட் அது வந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்குற பிளான்ஸாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு கொடுக்குற எல்லாமே நம்மளுக்கு சமாதானத்தை தரும். ஏன் தெரியுமா சமாதானம் முக்கியம்னு சொல்கிறேன்? ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ காரியங்களை நம்ம வச்சுருந்தாலும், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு இருந்தாலும், பொண்ணு பொருள் எவ்வளோ இருந்தாலும், அந்த சமாதானம் அப்படின்ட்டு ஒன்று நம்ம இருதயத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எதையுமே நம்மளால் அனுபவிக்கவே முடியாது, மற்ற எதுவுமே நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதனால தான் ஆண்டவர் வந்து அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றி எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி உங்களுடைய லைஃப்பை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஃப்யூச்சர் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆசை விருப்பங்களையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ அவர் எல்லாமே நன்மைக்கென்று நடக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துவார். ஆண்டவர் நடத்துகிற பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சகலமும் நன்மைக்கு எதுவாய் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்போ நீங்கள் பயமின்றி, எதிர்காலத்தை குறித்த கவலையின்றி நீங்கள் சந்தோஷமாக வாழலாம். God bless you.